அப்பா தாயன்பு கொண்டவர், இனியவர், இரக்கமுடையவர், கனிவுடையவர், அன்பானவர், மன்னிப்பவர். அப்பா தம் மக்கள் மீது மாறாத அன்பு, அவர்கள் நலனிலும் வளர்ச்சியிலும் குறையாத அக்கறையும் கொண்டவர். அவர் தம்மை மையப்படுத்தி வாழ்பவர் அல்ல, மாறாக மக்களை மையப்படுத்தி அவர்கள் வாழவும் வளரவும் ஒருவர் மற்றவரிடம் சகோதர அன்பு கொண்டு இன்புற்றிருக்கவும் தம்மையே ஓயாது தரும் தீராத தியாகமே அவர். இயேசு தந்தையாம் இறைவனை அப்பா என அழைத்து அவரை இரக்கத்தின் உச்சமாய் காட்டுகின்றார். இரக்கத்தினை வெளிப்படுத்துவதில் அவர் ஒரு ஊதாரி. இரண்டு விதமான குழுக்களோடு உறவாடுகின்றார். ஒன்று, யூத சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்ட வரி வசூலிப்பவர்கள், பாவிகள் என அழைக்கப்பட்டவர்கள். இரண்டு, யூத முறைமைகள், சட்டம், இவைகளே மீட்புக்கு அடிப்படை எனச் சொல்லி அதனை வாழ்வில் கடைபிடித்த பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள். இரண்டு குழுக்களோடும் இயேசு உறவாடுகின்றார். ஆனால் முதல் குழுவாகிய பாவிகள் என அழைக்கப்பட்டவர்களோடு இயேசு உறவாடுவது இரண்டாம் குழுவாகிய சட்டத்தினை பின்பற்றும் புனிதர்கள் குழுவிற்கு இடரலாய் இருக்கின்றது. ஊதாரி மகன் ஓமையை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஓமையில் வரும் இரண்டு மகன்கள் இரண்டு குழுக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றனர். அப்பா இருவரையும் இணைந்து வாழ செய்து புதிய சமூகத்தினை உருவாக்கும் இறை தந்தையாக இருக்கின்றார். இரண்டு குழுக்களுமே தவறு செய்தவர்கள். இரண்டு குழுக்களுமே மனம் மாற வேண்டும். புனிதர்கள் குழுவுக்கு சமூக அங்கீகாரம் இருந்தது. ஆனால் பாவிகள் குழுவுக்கு சமூக அங்கீகாரம் இல்லை. பாவிகள் குழுவின் மன்னிப்பினை ஏற்றுக்கொள்ள சமூகம் தயாராக இல்லை. எனவே பாவிகள் குழுவிற்கு இயேசு முன்னுரிமை கொடுக்கின்றார். அனைவருக்கும் மன்னிப்பு, அனைவரும் இரக்க மிகுந்த இறைவனின் பிள்ளைகள் என்பதனை உணர செய்கின்றார். மன்னிக்க மறுக்கும் குழுவினை மன்னிக்க அழைக்கின்றார். அப்பாவிடமிருந்து பிரிந்து சென்ற மகன் அப்பாவிடம் திரும்பி வருகின்றார். அப்பாவோடு வாழ்ந்த மகன் அப்பாவிடமிருந்து பிரிந்து செல்ல முனைகின்றார். இருவரையும் அரவணைத்து அணைத்துக் கொள்வதற்காக அப்பா தெருவில் நிற்கின்றார். அப்பா தீர்ப்பிடவில்லை, தவறுகளை பொருட்படுத்தவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. இரண்டு மகன்களும் தன்னோடு இருக்க அப்பா இரக்கமுடையவராக இருக்கின்றார். அப்பாவிடமிருந்து வெளிப்படுவது நீதியின் பாற்பட்ட மன்னிப்பு. கடந்த காலத்தினை அப்பா கண்டுகொள்ளவில்லை. அப்பா கெட்டவனை புறந்தள்ளவில்லை. தன் மகன் இல்லை என சபிக்கவில்லை. செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய என கேட்கவில்லை. சொத்தினை அளித்ததற்காக வேலை செய்து ஈடு செய் என சொல்லவில்லை. மகனை திட்டவில்லை. மன்னிப்பு கேட்க கூறவில்லை. மன்னித்து விட்டேன் எனவும் சொல்லவில்லை. மாறாக துள்ளி மகிழ்கின்றார், விருந்து கொண்டாடுகின்றார். அப்பாவின் இரக்கம் பொங்கி வழிகின்றது. மகிழ்ச்சியையும் விருந்து கொண்டாட்டத்தையும் எடுத்து சொல்ல இயேசு பயன்படுத்திய ஓமைகளாக காணாமல் போன ஆடு, காணாமல் போன பணம், காணாமல் போன மகன் ஓமைகள் உள்ளன. இந்த மூன்று ஓமைகளிலும் ஒற்றுமை உள்ளது. ஆடும் பணமும் மகனும் தவறிப்போனது முதல் கட்டம். தவறி போனவைகள் திரும்ப கிடைப்பது இரண்டாவது கட்டம். இது மன்னிப்பை சுட்டி காட்டுகின்றது. மன்னிப்பு கிடைத்ததும் மகிழ்ச்சியும் விருந்து கொண்டாட்டமும் பிறக்கின்றன என்பது மூன்றாவது கட்டம். மனமாற்றம் அப்பாவோடு இணைய செய்யும். அது நிறைவான மகிழ்ச்சியை கொணரும். மன்னிப்பு இறைவனின் கொடை. அக்கொடையை சுவைக்கும் நாமும் மன்னிப்பில் தாராளம் காட்டுவதே நீதி. நிறை அன்பு மன்னிப்புக்கான வாய்க்கால்.